தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். வாஞ்சை விடுவிக்கும் என்ற தலைப்பில் சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனத்தின் முன்பகுதியை பார்ப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். நாம் அனைவருமே சிறு வயதில் இருந்து பலமுறை சொல்லிய வசனம்தான் இது. இந்த வசனத்தில் இருந்து 3 வார்த்தைகளை குறித்து நாம் பார்ப்போம். அவன் என்பது யாரை குறிக்கிறது என்றும், வாஞ்சையா இருப்பது என்றால் எவ்வாறு எல்லாம் என்றும், விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே எவற்றில் இருந்து எல்லாம் நம்மை விடுவிக்கிறார் என்பதை குறித்து சுருக்கமாக நாம் பார்ப்போம். இந்த 91 அதிகாரத்தின் முதல் வசனத்திலே இந்த அவன் என்ற வார்த்தைக்கான பதில் யாரை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருப்பவனும் சர்வ வல்லவருடைய நிழலில் இருப்பவனையும் தான் இங்கே குறிப்பிட்டு இருக்கிறது. மறைவில் இருப்பதும் நிழலில் இருப்பதுமான அனுபவம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், நாம் தேவனுடைய அருகாமையில் எப்பொழுதும் இருக்கும் போதுதான். என் தேவனும் நானும் என்ற ஆழமான உறவில் தேவனோடு நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் அவரை மையப்படுத்தி நாம் வாழும் பொழுதுதான் அவருடைய அருகாமையின் அனுபவத்திலே நம்மால் வாழ முடியும். இவ்வாறு வாழுகின்ற நபரை தேவன் விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். எவற்றில் இருந்து எல்லாம் அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால், நம்முடைய கடினமான வாழ்க்கையில் இருந்தும், கசப்பான வாழ்க்கையில் இருந்தும், கஷ்டமான வாழ்க்கையில் இருந்தும் தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவ சாபங்களில் இருந்தும், வியாதி பலவீனங்களில் இருந்தும், பழைய பாவ வாழ்க்கை பழக்க முறைகளில் இருந்தும், ஜென்ம சுவாபங்களில் இருந்தும், கடினமான மனதில் இருந்தும், நம்பிக்கையற்ற சூழலில் இருந்தும், எதிர்காலத்தை குறித்த பயத்தில் இருந்தும், பலவிதமான கேள்வி குழப்பங்களில் இருந்தும், ஆத்துமாவின் இறுக்கத்தில் இருந்தும், ஆவி மனிதனின் சோர்வில் இருந்தும், ஆபத்திற்கும் விபத்திற்கும் விலக்கி விடுவித்து உலகத்தின் இச்சைகளில் இருந்தும் நம்மை விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். இவ்வாறு எல்லா கட்டில் இருந்தும் நம்மை விடுவிக்கின்ற விடுதலையின் நாயகனாக நம்முடைய பரம தகப்பன் இருக்கின்றார். அவர் தன்னுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே வெற்றியின் வாழ்க்கை வாழ்வதற்கு விடுதலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பரம தகப்பனாக இருக்கின்றார். இவ்வாறு நாம் விடுவிக்கப்பட்டு தேவனோடு இணைந்து மன மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே, நம்முடைய வாஞ்சை தேவன் மீது தொடர்ச்சியான செயலாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுதும், நாம் அவற்றை வாசிக்கும் பொழுதும் அனுதினமும் தேவன் ஒரு புதிய ரீதியிலே அவரை நாம் கண்டு கொள்வதற்கும், அவருடைய குணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு வேதத்தை வாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை காட்டும் வழியிலே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற முயற்சியில் நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவனோடு எப்பொழுதும் இணைப்பில் இருக்க அவருடைய மெல்லிய பிரசன்னத்தை விரும்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கான வாஞ்சையில் அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற உணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக, தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும்படியாக நம்முடைய வார்த்தையிலும், நம்முடைய சொல்லிலும், செயலிலும், நம்முடைய சிந்தனையிலும் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவனை வெளிப்படுத்தி வாழ்வதிலே நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாஞ்சை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொன்ன
அந்த தேவாதி தேவனுடைய பாதத்தில் அமருகின்ற நேரத்தை நாம் அதிகப்படுத்தும் பொழுது இந்த அர்ப்பணிப்பான வாஞ்சை நம்மை நம்முடைய எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் விடுவிக்கிறதாக இருக்கின்றது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இந்த வார்த்தையின் வல்லமை நம்மை விடுதலை உள்ளவர்களாக வாழச் செய்யும் ஆற்றலுடையதாக இருக்கிறது. அருகாமையின் அனுபவத்தை வாஞ்சித்து விடுதலையோடு நாம் வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.